இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ் வளர்ச்சித்துறை வெளியிட்டு இருக்கக்கூடிய கலை சொற்கள் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி அது சார்ந்து ஆங்கில சொற்கள், அதற்கு நிகரான தமிழ் சொற்கள் என்னன்னு பார்க்க போறோம். கவனிக்கலாமா? பாருங்களேன். அகென்ட்ரோபிளாசியா குருத்தெலும்பு அல் வளர்வு அப்படின்னு சொல்லப்படுகிறது. குருத்தெலும்பு அல் வளர்வு. அக்ரோமேட்டிக் அதாவது பாத்தீங்கன்னா நிறமில்லா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அக்ரோமேட்டிக். சரியாமா? அசிலியா கேஸ்ட்ரிகா. அசிலியா கேஸ்ட்ரிகா அப்படின்னா இரைப்பை சுரப்பின்மை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இரைப்பை சுரப்பின்மை. சரியாமா? அடுத்தது அசிட்டாபுலம் அதாவது பாத்தீங்கன்னா இடை மூட்டு குழிவு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இடை மூட்டு குழிவு. சரியாமா? சரி. ஆசிட் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அமிலம். ஆசிட் அமிலம். ஆசிட் பேஸ் இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அமிலம் காரம். சரியா? அடுத்தது பாருங்க, ஆசிட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அமிலத்தில் கரையா தன்மை, அமிலத்தில் கரையாத அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரியா? அடுத்தது பாருங்க, அசிடிபிகேஷன் அதாவது பாத்தீங்கன்னா அமிலப்படுத்துதல். அசிடிபிகேஷன் என்னமா தூய தமிழ் சொல்? அமிலப்படுத்துதல். அடுத்து பாருங்க, அசிடிட்டி இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அமிலத்தன்மை. சரியாமா? அடுத்தது பாருங்க, அசிடோசிஸ் அதாவது பாத்தீங்கன்னா அமில மிகை. ஓகேதான், அமிலத்தன்மை மிகுந்து காணப்படுதல். அமில மிகை அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியா?